நிக்கலோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறேன். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டாங்களா? 3D8 4s2 அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட். இது ஆல்ரெடி முன்னாடி ஆர்கான் இருக்கும், அது 18 வரும், அது எழுத வேண்டாம், நீங்க இதை மட்டும் எழுதினா போதுமானது. அப்ப நிக்கல் 2+ மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிக்கல் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் போயிருச்சு அப்படின்னா 3D8 அப்படின்னு இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் D மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அதை பிரிச்சுக்கோங்க. அப்ப 3D8 எப்படி ஃபுல்லா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்கல் 2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரி, நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். என்னது? நிக்கல் H2O 6 times 2+. இது என்னவா இருக்கா? கிரீன் கலர்ல இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, அன்பேர் எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. ஏன் அந்த அன்பேர் எலக்ட்ரான் அப்படியே இருக்கு அப்படின்னா H2O இஸ் என்னதுமா? வீக் ஃபீல்ட் லிகாண்ட். படிச்சிருப்போம். சரிங்களா? வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ என்னது? நோ பேரிங் ஆஃப் என்னதுமா? 3D எலக்ட்ரான்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறனால இந்த 3D எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணாது, நீ வாட்டு இருந்துக்கோ அப்படின்னு. அப்ப இங்க என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எவ்வளவுமா இருக்கு? நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? நமக்கு எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கு. அப்ப என்ன பாசிபிள்? DD transition is possible. DD transition is possible. இதுதான் பாயிண்ட். சரிங்களா? பாசிபிள். அதனால தான் இந்த காம்பவுண்ட் கிரீன் கலர்ல இருக்கு. சரிங்களா? ரைட்.